நீங்கள் ஈஸ்டர் மார்க்கெட் பார்த்துருந்தீங்கல்ல, அது இந்த ஸ்கொயர் தான். இப்போ எவ்வளோ ஃப்ரீயாக இருக்கு பாருங்க. ஒரு சண்டே ஆஃப்டர்நூன். ஹாய்ங்க, வெல்கம் டு கேஎம் ட்ராவல் விலாக்ஸ். நம்ம இந்த வீக் ஃபுல்லாகவே பர்னோ சிட்டியோட சீரீஸ் தான் பார்த்துட்ருந்தோம். ஃபஸ்ட் வீடியோவில் சென்ட் ஜேம்ஸ் சர்ச்சை பற்றி பார்த்தோம். அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் அதோட லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள். அதோட ஒவ்வொரு வீடியோவும் ஒன்றுக்குள்ளே ஒன்று ரிலேட் ஆகி வரும். ஸோ உங்களுக்கு அது பார்க்குறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அப்புறம் முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முடிஞ்சால் ஒரு லைக் போடுங்க. அப்போ தான் யூடியூப் வந்து மற்றவங்களுக்கும் அந்த வீடியோவை சஜஷனில் காட்டும். அப்புறம் ரெண்டாவது நம்ம ஆசரி பற்றி பார்த்தோம். அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும், புதுசாக இருக்கும். அதையும் நான் லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கேன், மறக்காமல் அதையும் கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ மூணாவது இந்த வீடியோலையும் ஒரு சண்டே ஈவினிங் பர்னோட ஃபுல் சிட்டி ஒரு மதியான நேரத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம எங்கே போகிறோன்னா சென்ட் பீட்டர் பால் அப்படின்ற ஒரு கத்தீட்ரலுக்கு தான் போகிறோம். அதுவுமே ரொம்ப ஃபேமஸான ஒரு கத்தீட்ரல். நம்ம பர்னோவில் எந்த சைட்லேருந்து பார்த்தாலும் ஒரு மலை மேலே அந்த கத்தீட்ரல் அவ்வளோ அழகாக தெரியும். அதோட ஹிஸ்ட்ரியை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இது என்னன்னு பார்க்குறீங்களா? இது ஒரு குட்டியாக ஒரு சின்ன வண்டி மாதிரிங்க. நம்ம ஊர்லலாம் அந்த குட்டியானன்னு சொல்லுவோம்ல, அதை விட ஒரு சின்ன ஒரு மாதிரி ஒரு வண்டி. அதில் ஐஸ்கிரீமை வச்சு ஒரு சின்ன ஐஸ்கிரீம் கன்வர் போட்டு ஒரு பிளாக் கலர் போர்டில் என்னென்ன ஐஸ்கிரீம்லாம் எழுதி போட்டு 2 கேர்ள்ஸ் வந்து அதை வித்துட்டு இருந்தாங்க. ஹோம்மேட் ஐஸ்கிரீமாக ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாகவே இருந்தது. எனக்கு அது பார்க்கும்போது ஒரு செலவே இல்லாத மாதிரி ஒரு சின்ன ஒரு செட்டப்பில் அவ்வளோ அழகாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்கல்ல, ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நம்ம ஊர்லலாம் அந்த புஷ்கார்ட் தள்ளு வண்டியிலலாம் இருக்கும்ல, அது மாதிரி ரொம்ப இடம் வாங்க முடியாமல் அப்படி நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம்னா இந்த மாதிரி ஏதாவது பிஸ்னஸ் ஐடியா இருந்தால் கூட நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். நம்ம ஊரில் அது ஓடுமான்னு தெரியல. பர்னோ சிட்டி ரொம்ப சின்ன ஊர் தான். நம்ம ஒரு 2 நாளே அதிகம். ஒரு நாளில் ஃபுல்லாக நம்ம எல்லா பிளேஸையும் கவர் பண்ணிடலாம். பேசிகிட்டே அப்படியே நம்ம சென்ட் பீட்டர்ஸ் பால் சர்ச்சுக்கு வந்துட்டோம். இது அந்த சர்ச்சோட வெளி பகுதி. பார்க்கும் போதே ரொம்ப அப்படி பிரம்மாண்டமாக இருக்குல்ல. இது அதே மாதிரி தான் நம்ம ப்ராக் சீரீஸில் பார்த்துருப்போம். அந்த கத்தீட்ரலும் எந்த ஒரு ஷேப்பில் இருக்குன்னே நம்மளால் சொல்ல முடியல. அதே மாதிரி தான் இருக்கும். நம்ம ஊர் சர்ச்லாம் முன்னாடி பகுதி மட்டும்தான் அந்த டவர் இருக்கிற மாதிரி உயரமாக இருக்கும், பின்னாடி அப்படியே நீளமாக போகும். ஆனால் இங்கே ஒவ்வொரு பகுதியுமே ஒரு குட்டி குட்டி பில்டிங், அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஊசியாக ஒன்று வச்சு அதுக்குள்ளே ஒரு வாசல் மாதிரி வச்சு, இது என்ன ஒரு அமைப்பில் இருக்குன்னே என்னால் சொல்லவே முடியல. அப்படியே ஒரு சுற்றி நான் ஒரு ரவுண்ட் வந்துட்டு இருந்தேன். அதை பார்த்துட்டு அப்புறம் உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு. நீங்களும் இதை பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்கும். ஃபஸ்ட் இந்த சர்ச்சை வந்து 11ஆவது நூற்றாண்டில் தான் கட்ட ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்காங்க. அப்போது ஒரு சின்ன தேவாலயமாக இருந்திருக்கு. ரோமானிக்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்டைலில் கட்டியிருந்திருக்காங்க. அப்புறம் 13ஆம் நூற்றாண்டில் தான் இது ஒரு பெரிய பசிலிக்காவாக விரிவுபடுத்தியிருக்காங்க. ஆனால் 13ஆம் நூற்றாண்டில், அதாவது 1306ன்னு நினைக்கிறேன் எக்ஸாக்டாக, அப்போ வந்து இங்கே ஒரு பெரிய தீ விபத்து இந்த சர்ச்சில் ஏற்பட்டிருக்கு கத்தீட்ரலில். அப்போ ஃபுல்லாகவே அது சேதமடைஞ்சிருச்சு.
ஆனால் இந்த ஈரோப்புக்கும் இந்த தீ விபத்துக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குங்க. எப்போ பார்த்தாலும் ஏதாவது கத்தீட்ரலாக இருக்கட்டும், இல்லை பெரிய அரண்மனைகளாக இருக்கட்டும், நம்ம டென்மார்க் சீரிஸ் பார்க்கும்போதும் பார்த்தோம். அப்போ அங்கே இருந்த ஒரு இது பேலஸ் வந்து இந்த மாதிரி பல முறை தீ விபத்து ஏற்பட்டு அழிஞ்சு மறுபடியும் அதை கட்டியிருக்காங்க. அதே மாதிரி தான் இதுவும் சேதமடைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் அஸ் யூஷுவல் கோத்திக் கட்டிடக்கலையை ஃபாலோ பண்ணியிருக்காங்க 14ஆம் நூற்றாண்டில். அப்படி ஃபாலோ பண்ணி புதுப்பித்து ஒரு புது கட்டிடம் கட்டி வைக்க அடுத்து 17ஆம் நூற்றாண்டுலேயே அந்த 30 ஆண்டு கால போர் வந்திருக்கு. அப்போ மறுபடியும் இந்த தேவாலயம் சேதமடைஞ்சிருச்சு. பதினேழாம் நூற்றாண்டில் சேதமடைந்த இந்த சர்ச்சை என்ன பண்ணியிருக்காங்க, 18ஆம் நூற்றாண்டில் மோரி கிரீம் அப்படின்ற ஒரு கலைஞர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, இதை பராமரித்து பரோக் ஸ்டைலில் கொஞ்சம் உள்ள எக்ஸ்ட்ரா மர வேலைப்பாடுகளோட டேபிள் சேரு அந்த மாதிரியெல்லாம் வச்சு புதுப்பித்து மாற்றி அமைச்சிருக்காரு சேதமடைஞ்ச கட்டிடத்தை. அப்புறம் 1777ஆம் ஆண்டு தான் இந்த ஒரு சின்ன தேவாலயத்தை பெரிய தேவாலயமாக, அதாவது கத்தீட்ரலாக உயர்த்தியிருக்காங்க. இந்த கத்தீட்ரலில் தூரமாக இருந்து பார்க்கும்போதுங்க 2 டவர் வந்து ஊசியாக நல்ல உயரமாக இருக்கும். அதோட டவர் வந்து 2 இரட்டை வடிவமாக இருக்கும். அதை வந்து ஆஸ்திரியா நாட்டை சேர்ந்த ஆகஸ்ட் கிறிஸ்டியன் அப்படின்ற ஒருத்தரால் 1901ஆம் ஆண்டு தொடங்கி 1909ஆம் ஆண்டு முடிச்சிருக்காரு. அதனாலே இது ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 2 இரட்டை டவர் மாதிரி இருக்கும் இந்த சர்ச். அந்த ஒரு டவர் தான் இருக்கும்ல மேக்ஸிமம் போட்டு மேலே ஒரு கிராஸ் போட்டிருப்பாங்க. ஆனால் இந்த கத்தீட்ரலுக்கு அப்படியே 2 டவர் மாதிரி இருக்கும். அது பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே அது அப்படி தான் இருக்கும். நான் எனக்காவது உங்களுக்கு வெளியிலேருந்து எடுத்து அதோட பிக்சரை காட்டுறேன். பர்னோவில் இருக்கிற மற்ற குட்டி குட்டி சர்ச்லாம் 12 மணிக்கு மதியம் பெல் அடிப்பாங்கல்ல. எப்போ 1 மணிக்கு ஒரு தடவை அந்த 1 மணி நேரம் ஆகும்போது கரெக்டாக அடிப்பாங்கல்ல. ஆனால் இங்கே மட்டும் 12 மணிக்கு அடிக்காமல் 11 மணிக்கே அடிச்சிருவாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல அந்த கிளாக், அஸ்ட்ரானமிக்கல் கிளாக், அதை ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன். அதை பார்க்கலைன்னா அதோட டிஸ்கிரிப்ஷனை கீழே கொடுக்குறேன் லிங்க்கு, மறக்காமல் அதையும் போய் பாருங்கள். ஏன்னா அந்த ஸ்வீடன் ஆர்மி வந்து பர்னோவை அட்டாக் பண்ண வரும்போது பர்னோ மக்கள் வந்து 12 மணி மதியத்துக்குள்ளே உங்கள் நாட்டை நான் கைப்பிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, 11 மணிக்கே 12 மணி ஆயிடுச்சுன்னு சொல்லி பெல் அடிச்சிருக்காங்க. ஸோ அதை நம்பி 12 மணிக்குள்ளே நம்மளால் பர்னோ நாட்டை கைப்பற்ற முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்வீடன் படை வீரர்கள்லாம் நாட்டை விட்டே வெளியே போயிருக்காங்க. ஸோ அந்த செரிஸ் பண்ணுறமா அதை நினைவு கூறுற விதமாக இப்போ வரைக்கும் இன்னைக்கு வரைக்குமே அவங்க 11 மணிக்கே பெல் அடித்து அதை வந்து ஒரு விக்ட்ரியாக கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்புறம் இன்னொரு ரொம்ப ஃபேமஸான விஷயம் என்னென்னா, அந்த கிளாஸ் பெயிண்டிங்ஸ்லாம் இந்த பீட்டர் பவுல் சர்ச்சில் ரொம்பவே ஃபேமஸாக. ஆனால் உள்ளே நம்மளுக்கு அலோவ் பண்ணலை, கயிறு போட்டு கட்டிட்டாங்க. உங்களுக்கு அங்கேருந்து தெரியும். நான் ஷார்ட்ஸில் அதோட ஜூம் இமேஜை காட்டுறேன். அழகாக அதில் பைபிளோட கதைகள், அப்புறம் வந்து ஏதோ ஒரு கதை சொல்கிறாங்க. பேதுருக்கு வந்து ஜீசஸ் வந்து சொர்க்கத்தோட சாவி கொடுக்குற மாதிரி கதையெல்லாம் வந்து அதில் பெயிண்ட் பண்ணியிருப்பாங்களாம். அப்போது லைட் வந்து அதில் படுறப்போ அது அந்த இடமே வந்து அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்குமா. அந்த மாதிரி கதையெல்லாம் அதில் பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அது ரொம்பவே இந்த சர்ச்சோட ரொம்ப ஃபேமஸானதும் ஆன்மீகத்தின் சிறப்பையும் சொல்கிற விதமாக நிறைய கதைகளை அந்த கிளாஸ் பெயிண்டிங்கில் பண்ணியிருப்பாங்களாம்.
அப்புறம் செக் ரிப்பப்ளிக்கோட 10 ரூபா காசு இருக்குல்ல, நாணயம் இருக்குல்ல, அதில் வந்து இந்த கத்தீட்ரலோட படத்தை வந்து பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது ரொம்பவே தேசிய சின்னமாக கருதப்படுறாங்க இந்த கத்தீட்ரலோட அமைப்பு. இது ரொம்ப பெரிய இதெல்லாம் இல்லை. இது ஜங்கிள் புக்கில் வர மோக்லி கேரக்டர் தான். பர்னாவோட ஆர்ட் அண்ட் ஸ்கல்ப்சர் வந்து எவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது அப்படின்றதுக்காண்டி அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து இந்த சிலையை வச்சுருக்காங்க. இந்த மாதிரி அழகாக குட்டி குட்டியான தகவல்களும் ரொம்ப ஹிஸ்ட்ரியான தகவல்களை தெரிஞ்சுக்கணுன்னா கேஎம் ட்ராவல் விலாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். டாடா பை பாய்ங்க.